செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் பிரபல நரம்பியல் மருத்துவர் திரு வி சுந்தர் உலக மூளைக்கட்டி தினம் குறித்து வானொலிக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகிறது. முதலில் இடம்பெறுவது சமூக வலைதள பதிவுகள். வெப்ப அலை அபாயங்கள் மற்றும் வெப்ப அலையால் உடலில் ஏற்படும் அறிகுறிகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஈனாடு மற்றும் ராமோஜி ராவ் திரைப்பட நகரத்தின் நிறுவனர் திரு ராமோஜி ராவ் இன்று ஹைதராபாத்தில் காலமானார். அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, ராமோஜி ராவின் மறைவு திரைப்படத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் அண்டை நாடுகளின் தலைவர்கள் பலர் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். உலக பெருங்கடல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பூமியில் நாம் வாழ்வதற்கு கடல் பெரும்பங்கு வகிக்கிறது. கடல் ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆக்ஸிஜன் எனும் உயிரி வாயுவை உற்பத்தி செய்தும் முக்கியமான மருந்துகளின் மூலப்பொருட்களையும் வழங்குகிறது. காலநிலை மாற்றங்களை சீரமைக்க பேருதவியாக உள்ளது. உலகின் கடல்களை பாதுகாப்பதற்காக உலக பெருங்கடல்கள் தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகின்றது. இத்தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கடல்கள் மற்றும் காலநிலை பாதுகாப்பு தொடர்பான உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் வகையில் INDRA என்ற கைபேசி செயலியை இந்திய கடற்படை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலக யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோகா கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்யும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. முதன்முறையாக 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு மற்றும் அது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் மேற்கொள்ள உள்ளது. 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகின் முன்னணி தொழிலதிபர் திரு எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி உலக மூளைக்கட்டி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருளான மூளையின் ஆரோக்கியம் மற்றும் பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சராசரியாக உலகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு சுமார் 500 பேருக்கும் மேலானவர்களுக்கு மூளைக்கட்டி இருப்பது கண்டறியப்படுகிறது. எனவே இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தேங்கு தரும் மூளைக்கட்டியை நோக்கி உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இந்நோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதையும் மருந்துகளை கண்டறிவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளிக்கிறார் நரம்பியல் மருத்துவர் வி சுந்தர் அவர்கள். இன்று உலக பிரெயின் டியூமர் டே, அதாவது மூளை கட்டியின் நாள். இந்த நாளில் நாம் மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் அதற்கு உண்டான அறிகுறிகளும் அதற்குண்டான பரிசோதனைகளும் இவற்றை தக்க தருணத்தில் கண்டுபிடித்தால், அதாவது மிகவும் ஏர்லி ஸ்டேஜ், அதாவது மிகவும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்தால் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். மேலும் சிகிச்சையின் பலனும் நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கான ஆலோசனைகளை இங்கு சொல்ல இருக்கின்றோம். என்னவென்றால், மூளையில் கட்டியிருப்பவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்படுகின்ற அறிகுறிகள் தலைவலி. இது சாதாரண தலைவலி போல் இருக்காது. சில நேரம் மிகவும் அதிகமாகவும், சில நேரம் இரவு தூக்கத்தை கெடுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த தலைவலி உங்களுக்கு மற்ற அறிகுறிகளுடன் சேர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உதாரணமாக வாந்தி வருவதற்கும், வாந்தி வருவது போல தோன்றுவதற்கும், மற்றும் மயக்கம், பார்வை குறைபாடு, பேச்சுத்திறனில் குறைபாடு ஆகியவை இவற்றுடன் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். பரிசோதனைகள் எப்பொழுதும் ஆரம்ப காலத்தில் மூளையின் கட்டியை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்தால் நல்ல உடல்நலனும் பக்க விளைவுகள் இன்றியும் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் சிலருக்கு இளம் வயதில் கைகால்களில் சோர்வு, மேலும் நடப்பதற்கு கஷ்டம், தள்ளாடுதல் போன்றவை இருந்தாலும் மூளையில் கட்டி இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இவற்றுக்கு அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்தால்
முற்றிலும் குணமாவதற்கும் மேலும் பக்க விளைவுகள் மிகவும் குறைவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் பொருட்டே இந்த தினத்தில் நாம் மூளை கட்டியின் டே பற்றி விவாதிக்கின்றோம். அதிநவீன அறுவை சிகிச்சைகள் உள்ளன. மேலும் இப்பொழுது புதிதாக வந்துள்ள மருந்துகள் அந்த புற்றுநோய் போன்ற கட்டிகளை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் ரேடியோதெரப்பி என்ற ரேடியேஷன் மிகவும் பிரிசிஷனாக ரேடியோ சர்ஜரி மற்றும் லீனியர் ஆக்சிலேட்டர் போன்ற அதிநவீன ரேடியேஷன் கருவிகள் மூலம் துல்லியமாக கட்டி எங்கு இருக்கிறதோ அங்கு சென்று அதற்கு வைத்தியம் பண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப் போன்ற அதிநவீன கருவிகள் பக்க விளைவுகள் இன்றி அந்த கட்டியை அகற்றுவதற்கான நவீன சிகிச்சை முறைகளும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் மிகவும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்து சிகிச்சை பெற்றால் மூளை கட்டி உள்ளவர்கள் நல்ல வாழ்வு வாழ்வதற்கும் பக்க விளைவுகள் என்று வாழ்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆகாஷவாணி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திரு ராஜகோபாலன் யோகா பயிற்சியினால் ஏற்படும் பலன்கள் குறித்து எடுத்துரைக்கிறார். இன்னைக்கு தேதியில யாரு பணக்காரங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உள்ளவங்க தான் பணக்காரங்க. உடல் ஆரோக்கியம் எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சினால கிடைக்குது. மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு பயிற்சி, யோகா பயிற்சி மட்டும்தான். இன்னைக்கு தேதியில ஒருத்தரும் ஒரு வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் யோகா பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு விஷயத்துலையும் எப்படி நிதானமாக செயல்படுறது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. இதை நீங்கள் முறையாக செஞ்சுட்டே வந்தீங்க, எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயங்களும் உடலில் என்னெல்லாம் உங்களுக்கு குறைகள் இருக்கோ, ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நெக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஹிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மட்டும் சாப்பிட்டு சரியாக போகணும்னு நினைக்காம இந்த மாதிரி ஒரு யோகா பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிஜமாவே உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் மனசால நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். யோகா பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பலனை அனுபவிச்சுப்பீங்க. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.